எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படின்ற மாதிரி அஜித் குமார் அவங்களுடைய ஃபேன்ஸ் அஜித் குமார் மேலேயும் சரி விடாமுயற்சி படத்து மேலேயும் சரி வச்சிருக்க அந்த நம்பிக்கை வீண் போகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்திருக்கு. அதாவது படம் வந்து வரப்போற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத படத்தோட டீம் சூப்பரான டீசரோட வந்து ரிலீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த டீசர் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னே வந்து சொல்லணும். அதாவது நேத்து நைட்டு வந்து 11:08க்கு டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டீசர் வந்து நாங்க ரிலீஸ் பண்ண போறோம்ப்பா, இந்த டைம்ல வரப்போகுதுப்பா அப்படின்னு எதுவுமே சொல்லாம, அதுவும் பிரைமார்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஹவர்ஸ்லயும் வந்து டீசரை ரிலீஸ் பண்ணாம, ஒரு வீக்கெண்ட்லயும் டீசரை வந்து ரிலீஸ் பண்ணாம, அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாம டீசரை ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 மில்லியன் பிளஸ் வியூஸை தாண்டி வந்து போயிட்டு இருக்கு. மேபி இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்குள்ள அது 5-6 மில்லியன் பிளஸும் வந்து வியூஸ் போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம 600K பிளஸ் லைக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் சோஷியல் மீடியால எந்த பக்கம் நீங்க பார்த்தாலும் விடாமுயற்சியோட டீசர் கட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க. சரி, ஓகே, டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் தமிழ் சினிமால நிறைய பெரிய ஹீரோஸோட படத்தோட டீசர் ட்ரைலர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாளம் தெறி இந்த 2 படமும் வந்து ஒரே மாதிரியான டைம்ல வந்து ரிலீஸ் ஆகும்போது வேதாளத்தோட டீசர் எப்படி வரும்னா, கண்ணாம்பூச்சி ரே ரே அப்படின்ற ஒரு ரைம்ஸோட வரும். அண்ட் இந்த பக்கம் தெரிய பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்ற அந்த ரைம்ஸோட வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டீசர்லயோ இல்லை ட்ரைலர்லயோ வந்து ஒரு புது கேரக்டரை ரிவீல் பண்ற மாதிரியோ இல்லை பயங்கரமான ஒரு டயலாக் சொல்ற மாதிரியோ வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ வந்திருக்க இந்த டீசர் இருக்கு இல்லையா, விடாமுயற்சி படத்தோட டீசர், நோ டயலாக்ஸ், நோ பில்டப் ஷாட்ஸ். அதாவது இவன் யாருன்னு தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்ற எந்த ஒரு பில்டப்ஸும் இல்லாம, கிட்டத்தட்ட எந்த ஒரு டயலாக்ஸும் இல்ல. ஆனா நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து நிக்கும் போதே, "அப்பா! பயங்கர ஈவில்னெஸ்ஸா இருக்காரு இல்லையா?" அப்படின்னு தோன்ற அளவுக்கு டயலாக்கே இல்லாம பயங்கரமா விஷுவல்ஸ்ல வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் விஷுவல்ஸ் அப்படின்னு பேசும்போது ஓம் பிரகாஷ் அவருடைய விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து நெறைய வாட்டி சொல்லியிருப்போம். ஹாலிவுட் லெவல்ல படம் இல்லப்பா, ஹாலிவுட் லெவல்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரியான படங்களும் இப்போ தமிழ் சினிமால எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஹாலிவுட் லெவல்லன்னு சொல்லிட்டு நெறைய பட்ஜெட், அதாவது வந்து அதிகமா செலவு பண்ணி பிரம்மாண்டமான படங்கள் தமிழ் சினிமால எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செலவு பண்றதுலயோ, இல்ல பிரம்மாண்டமா செட்டு போட்டு எடுக்கிறதுலயோ, அந்த விஷுவல்ஸ் எப்படி நம்ம காட்டுறோம், கிராண்டியரா இல்லனாலும் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எப்படி மெயின்டெயின் பண்றோம், அந்த ஒரு ஸ்டாண்டர்ட ஓம் பிரகாஷ் அவர்கள் இங்க பயங்கரமா வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாருக்குமே வந்து தெரியும், அசர்பைஜான்ல தான் படத்தோட ஷூட்டிங், மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் வந்து அசர்பைஜான்ல தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த அசர்பைஜான எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவருடைய லென்ஸ் வழியா எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த வேர்ல்ட வந்து கடத்தலாம் அப்படின்ற மாரி ஓம் பிரகாஷ் அவர்கள் ஈச் ஷாட், அதாவது நீங்க டீசரோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அவர்கள காட்டுறதாகட்டும், இல்ல ஒரு கேங்க காட்டுறதாகட்டும், அந்த கார் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் இருக்கும். எப்போ வந்து அவங்க ஃபோக்கஸ் ஆகுறாங்களோ, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கன்வே பண்றாங்க. இந்த மாரியான ஒரு உலகத்துல தான் படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நகரப்போது. அங்க இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடக்கப்போது அப்படின்றத கன்வே பண்றாங்க. ஆஃப் கோர்ஸ் நம்ம வந்து டீசர் பார்க்கும்போதே பிரெடிக்ட் பண்ற மாரி இருக்கு. இதுதான் ஸ்டோரியா இருக்குமா? அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. பிரேக் டவுன் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான்ப்பா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத தாண்டி விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹில்ஸ் ஆஃப் ஐஸ் ஆகட்டும், இல்ல ஹவுஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாரியான படத்தோட ரிசம்பலன்ஸும் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட ஃபோட்டோஸ் மிஸ்ஸிங்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதுல வந்து ஹிட் படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஹென்றி போவர்ன்னு நெனைக்கிறேன். அவருடைய ஃபோட்டோ ஒரு இடத்துல வந்து வருது. இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ் திருமேனி அவர்கள் என்ன குக் பண்ணி வச்சிருக்காரு? என்ன மாரியான ஒரு படமா ரெடி ஆயிருக்கு? அப்படின்ற மாரி நெறைய எக்ஸைட்மென்ட், நெறைய என்ன சொல்றது? நமக்கே வந்து கேள்விகள் எழுது. எந்த மாரியான ஒரு படமா இது இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி அஜித் குமார் அவர்கள், அவருடைய அந்த பிரசன்ஸ் இருக்கு இல்லையா? நெறைய படத்துல அவர் ஆஃப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோலுமே பண்ணியிருப்பாங்க. என்னப்பா கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்டைலா நடந்து வராரு. ஒரு படத்துல ஓகே. பட் எல்லா படத்துலயும் அதே பண்றாரேன்ட்டு. பட் இந்த படத்துலயும் அவர் அத பண்ணியிருக்காரு. பட் ஆனா அது படத்துக்கு தேவைப்படுது அப்படின்ற மாரி தான் இருக்கு எல்லா சீன்ஸுமே. ஏன்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ரோட்ல நடக்குது. தேடும்போது அந்த சீன்ஸ்லாம் அங்க தேவைப்படுது அப்படின்ற மாரி நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. அண்ட் த்ரிஷா அவர்கள் ஒரு பக்கம் என்னதான் கியூட்னஸா இருந்தாலும், இந்த பக்கம் ரெஜினா அவர்கள பார்க்கும்போது அவங்க பயங்கர ஈவில்னெஸ்ஸா இருக்காங்க. ஆல்ரெடி அர்ஜுன் அவர்கள காட்டும்போது தான் காட்டுனாங்க. ஸ்டார்ட்டிங்லயே அவங்க 2 பேரோட அந்த ஈவில் ஸ்மைல் இருக்கு இல்லையா? அதுவே நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஓகே படத்துல ஏதோ ஒண்ணு பயங்கரமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிற மாரி வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம். அண்ட் வந்து நம்ம அஜித் குமார் அவர்களுடைய காஸ்டியூம்ஸ் பொறுத்தவரைக்கும் அ மோஸ்ட்லி ஒரு 2, 3 காஸ்டியூம்ஸ்ல தான் இருக்காரு. ஸோ படமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள்லயோ, இல்ல 1 வாரத்திலயோ அதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதையா தான் இருக்கும் அப்படின்றதும் வந்து தெரியுது. அண்ட் மேக்ஸிமம் ஷாட்ஸ் அந்த ரோட்ல என்ன நடக்குது, அங்க என்ன பண்றாங்க அப்படின்றத தான் காட்டியிருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து ஆரவ் இருக்கார் இல்லையா? ஆல்ரெடி கழக தலைவன்ல மகிழ் திருமேனி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருப்பாரு. இப்போ மறுபடியும் விடாமுயற்சில ஆல்ரெடி அமர் கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அஜித் குமார் அவர்கள் கூட சேர்ந்து பண்ண அந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திருப்போம். ஆஃப் கோர்ஸ் அந்த சீன்ஸும்
சீனும் இங்க வருது. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுற மாரி வந்து காட்டியிருப்பாங்க. இங்க ஆரவ் அவர்களே வந்து கார் ஓட்டுற மாரி ஒரு கேங்கும் வந்து அந்த காருக்குள்ள இருக்கிற மாதிரியான சீன்ஸும் வந்து உள்ள வருது. அஜித் குமார் அவர்களுடைய என்ட்ரி காட்டும்போது ஒரு கார் காட்டுறாங்க இல்லையா? அது வந்து Lexus LX 570 சூப்பர் ஸ்போர்ட் அந்த மாடல் காரு. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் அஜித் குமார் அவர்கள்னாலே வந்து ரேசிங்ல அவருக்கு எவ்ளோ பிரியம் இருக்கு. பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும். அத அவர் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு அப்படின்றத ரியல் லைஃப்லயும் சரி நம்ம வந்து நெறைய வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இங்க அதாவது இங்கேயும் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகட்டும், இல்ல கார் சேஸ் ஆகட்டும், இது மேஜர் பார்ட்டா இருக்கும். அங்க வந்து நம்ம அஜித் குமார் அவர்கள் பூந்து விளையாடி இருப்பாரு அப்படின்றது வந்து தெரியுது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மகிழ் திருமேனி அவர்கள். அவர வந்து நெறைய விஷயத்துல நம்ம வந்து பாராட்டலாம். முக்கியமா இந்த ஒரு டீசர்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அஜித் குமார் அவர்களுடைய நேம் வரதாகட்டும், இல்ல அனிருத் இசையில் அப்படின்னு வரதாகட்டும், எல்லாமே வந்து தமிழ்ல தான் வந்து வந்திருக்கு. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் வரவே இல்ல. எல்லாமே வந்து தமிழ்ல வந்து குடுத்திருக்காரு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா தமிழ்ப்பா, கெத்துப்பா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்து குடுத்திருக்கு. என்ன அனிருத் அவர்களுடைய மியூசிக் என்னதான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓகே, அந்த ஒரு பரபரப்ப கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும், கடைசியில ஓகேப்பா அந்த டைட்டில் இருக்கா, அந்த டைட்டில்ல தான் நம்ம தீம் சாங் பண்ணணும். விடாமுயற்சியா, முயற்சி அப்படின்னு கத்தணும் அப்படின்றத கோரஸ் வச்சு பாடுனது மட்டும் லைட்டா இத தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற மாரி தோண வைக்கிற மாரியும் இருக்கு. அண்ட் மகிழ் திருமேனி அவர்களுடைய படங்கள நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்த்திருப்போம். தடையற தாக்கல்ல இருந்து கழக தலைவன் வரைக்கும் எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். அந்த வகையில விடாமுயற்சி அஜித் குமார் அவர்களுடைய படமா இருக்க போதா, இல்ல மகிழ் திருமேனி அவர்களுடைய படமா இருக்க போதா, இல்ல 50, 50யா இருக்க போதா அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல இது 100% மகிழ் திருமேனி படமா இருக்க போது. அதுல அஜித் குமார் அவர்கள் இறங்கி, அவர் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணியிருக்க போறாரு அப்படின்றத காட்டுற மாரி தான் விடாமுயற்சியோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் படம் வந்து எப்போதான் ரிலீஸ் ஆகும்? குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு வருதா? என்னப்பா விடாமுயற்சிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண படத்தையே இப்ப ரிலீஸ் பண்றாங்க. விடாமுயற்சியோட கதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ்லயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதாவது மியூசிக் டைரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. அதனால படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது. மே 1 அஜித் குமார் அவர்களுடைய பர்த்டேக்கு ஸ்பெஷலா வந்து ரிலீஸ் ஆகலாம். சம்மர்ல வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு தள்ளி போனோனே, சரி பொங்கலுக்கு படமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல நாங்க வரோம் அப்படின்ற மாரி தான் விடாமுயற்சி இப்ப வந்து வந்திருக்காங்க. அதாவது டீசர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, பொங்கலுக்கு வந்து படம் கண்டிப்பா வந்துரும் அப்படின்ற மாரி. ஸோ ரொம்ப நாளா நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் இல்லையா? அந்த ஒரு வெயிட்டிங்க்கு ஒர்த்தான ஒரு படமா விடாமுயற்சி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளா தான் இப்போ வந்து டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் டீசர கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க. பார்த்துட்டு அதான் ஸ்டார்ட்டிங்லயே வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் அப்படின்ற அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அது தமிழ் மக்களுக்கு எப்படி பிரசன்ட் பண்ணலாம்? அதுல வந்து மகிழ் திருமேனி அவர்கள் அவருக்கே உரிய அந்த பாணியில அ எப்படி அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எலமெண்ட்ஸ்லாம் எப்படி உள்ள கொண்டு வரலாம்? அதுவும் அஜித் குமார் அவர்கள வச்சு எப்படி கொண்டு வரலாம்? அப்படின்றதுல பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ டீசர வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ டீசர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்த்தா இருந்தது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் இல்லையா? எப்பப்பா படம் ரிலீஸ் ஆகும்? எப்பப்பா படத்தோட அப்டேட் வரும்? அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு ஒரு ஒர்த்தபலான டீசரா தான் வந்து விடாமுயற்சி டீசர் வந்து இருந்திருக்கு. ஸோ அத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ இதே மாரியே வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க விஜய் கணேஷ் கோவிந்தன்.